ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பேறுகால குழம்பு இல்லைன்னா மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட வேண்டிய குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இதுக்கு வந்து கொஞ்சமாக ஓமம், ஏன்னா இந்த குழம்பு எல்லாமே பச்சையாக தான் வச்சு அரைக்க போகிறோம். இது நான் வறுக்கல, சும்மா பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி காமிச்சேன். ஓமம் வந்து பச்சையாக தான் எடுத்திருக்கேன். இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே பச்சையாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி ஓமம், கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, அடுத்தது குருமிளகு. இந்த குழம்புக்கு வேறு எந்த விதமான பொடியும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு இந்த குருமிளகு, ஓமம், சுக்கு இதுதான் இந்த காரத்துக்கு இந்த குழம்புக்கு. அப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சுக்கு வந்து இடித்து சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நான் ஒரு தக்காளி வச்சு அரைச்சேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் வச்சு நான் வந்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நான் அடுப்பே ஆன் பண்ணல. எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால நல்லா வேகணும், அந்த நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே. அதனால நல்லா தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பிடி வந்து பூண்டு உரித்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். அடுத்தது பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்திட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இனி தான் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே பச்சையாக சேர்த்தணும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு சாப்பிட்றதுனால வயிற்று புண்ணு, கை கால் வலி, உடம்பு வலி எல்லாமே நல்லா கேட்கும். வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து குழம்பு நல்லா இந்த நுரக்கட்டி பொங்கி வரும்போது நல்லெண்ணெய் வந்து பச்சையாக ஊற்றணும். இந்த குழம்புக்கு வேறு எந்த விதமான தாளிப்பும் கிடையாது. நல்லா கொதிக்கும் போது பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றணும். இது நல்லா கொதிக்கட்டும். இது லேடிஸ்க்கு வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து இது வச்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மாலாம் அம்மியில் அரைச்சி வச்சு கொடுப்பாங்க. அந்த அரைச்ச மசாலா வந்துட்டு குட்டி குட்டியாக 4 உருண்டையாக கொடுப்பாங்க பச்சையாக சாப்பிட்றதுக்கு. மீதியை கரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணு, குடல் புண்ணு எல்லாமே ஆறும். அதனால வந்து அப்படி கொடுப்பாங்க குழந்த பிறந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு வந்து முட்டையும் ஊற்றி செய்யலாம், கருவாடு போட்டும் செய்யலாம். நான் வந்து முட்டை ஊற்றி செஞ்சுருக்கேன். ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிருக்கு. குழம்பு வந்து நம்ம நிறையா தண்ணி ஊற்றணும். ஆனால் கரெக்டாக நல்லா வெந்து வரும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் குழம்பு. இப்போ வந்து இதில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஜென்ஸுக்குமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா கை கால் வலி, உடம்பு வலி, மேல் வலி எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஒரு டைம் முட்டை, ஒரு டைம் கருவாடு அந்த மாதிரி தான் போட்டு செய்வோம். இந்த டைம் நான் வந்து முட்டை ஊற்றி செஞ்சுருந்தேன்.